சமூகம் நேர்களுக்கு வணக்கம். சீனாவிடமிருந்து இலங்கையினுடைய புதிய ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியொன்று கிடைத்திருக்கின்றது. இதேவேளை கனேடிய அரசாங்கம் அனுரவினுடைய ஆட்சிக்கு தன்னுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்திருக்கின்றது. இலங்கையில் பொது தேர்தல் ஒன்று வரவிருக்கின்ற இந்த தருணத்தில் தாயக மக்கள் கட்சியுடன் முன்னாள் அமைச்சர்கள் சிலர் இணைந்திருக்கின்றார்கள். பொது தேர்தலில் மீண்டும் களமிறங்குவதற்கு சிலிண்டர் சின்னம் காத்திருக்கிறது. இவை பற்றித்தான் இந்த காணொளியில் விரிவாக பார்க்க போகின்றோம். சீன மக்கள் குடியரசின் தூதுவர் க்சின் ஹாங் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை ஜனாதிபதி அலுவலகத்திலே சந்தித்திருந்தார். ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தேர்தல் வெற்றிக்கு மனப்பூர்வமான வாழ்த்து தெரிவித்த அவர், இலங்கையின் எதிர்கால செயற்பாடுகளுக்கு சீனா முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் எனவும் சீன அரசாங்கத்துடனான இருதரப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்த அர்ப்பணிப்பதாகவும் உறுதி வழங்கியிருக்கிறார். இலங்கைக்குள் தற்போது ஒத்துழைப்பு அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் வேலை திட்டங்களின் முக்கியத்துவம் மற்றும் இலங்கையின் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பதற்காக சீன அபிவிருத்தி வங்கி மற்றும் எக்ஸிம் வங்கியின் செயற்றிறனான தலையீடுகள் குறித்தும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையின் பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் அபிவிருத்திக்கு ஒத்துழைக்கும் வகையில் பிரதான வர்த்தக கடன் வழங்குனர் மற்றும் இருதரப்பு கடன் வழங்குனர் என்ற வகையில் கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் சீன தூதுவர் ஜனாதிபதியிடம் உறுதியளித்தார். சீன தூதுவரிடமிருந்து கிடைத்த அந்த செய்தியைப் போலவே கனேடிய உயர்ஸ்தானிகரிடமிருந்தும் ஜனாதிபதிக்கு ஒரு செய்தி கிடைத்திருக்கின்றது. இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வோல்ஷ் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து இலங்கையின் புதிய ஆட்சிக்கு கனேடிய அரசாங்கம் தமது முழு ஆதரவையும் வழங்குவதாக உறுதியளித்துள்ளார். இந்த சந்திப்பும் நேற்றைய தினம் முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் தான் இடம்பெற்றிருந்தது. இதன்போது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க பெற்ற வெற்றிக்கு கனேடிய அரசாங்கத்தினதும் மக்களினதும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை எரிக் வோல்ஷ் தெரிவித்துள்ளார். மேலும் ஊழலை ஒழித்து நாட்டில் பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அர்ப்பணிப்பையும் அவர் பாராட்டியுள்ளார். அதேவேளை ஊழல் மற்றும் பாதுகாப்பின்மை ஆகியன வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதில் முக்கிய தடையாக இருப்பதாக சுட்டிக்காட்டிய எரிக் வோல்ஷ், உத்தேச சீர்திருத்தங்களின் மூலம் சர்வதேச முதலீடுகளை ஈர்ப்பதற்கான மிகவும் பொருத்தமான சூழல் இலங்கையில் உருவாகும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை தொடர்பு பட்டிருப்பது மற்றும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் கடன் மறுசீரமைப்பு செயல்முறைக்கும் கனேடிய அரசாங்கம் முழு ஆதரவையும் வழங்குவதாக எரிக் வோல்ஷ் உறுதியளித்துள்ளார். பொதுத் தேர்தல் நவம்பர் 14 இடம்பெறும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கியிருந்த திலித் ஜெயவீர தலைமை வகிக்கும் தாயக மக்கள் கட்சி மௌபிம ஜனதா கட்சியின் புதிய தவிசாளராக முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொஷான் ரணசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் அக்கட்சியின் உப தவிசாளர் பதவிக்காக முன்னாள் சுகாதார அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக மிலான் ஜெயதிலக்கவும் தாயக மக்கள் கட்சியுடன் இணைந்து கொண்டுள்ளார். அதற்கமைய அவருக்கு கம்பஹா மாவட்ட அமைப்பாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வருகின்ற பொது தேர்தலிலும் சிலிண்டர் சின்னம் களமிறங்குகிறது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்த அனைத்து அரசியல் கட்சிகளும் எதிர்வரும் பொது தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணியின் கீழ் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நன்றி நேயர்களே, மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உமாசங்கர் ஆரூரன். தொடர்ந்தும் சமூகம் மீடியாவோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூகம் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.